உயிரிழந்தவர்கள் குடும்பங்களுக்கு தலா ரூபாய் 20 லட்சம் அறிவித்துள்ள நிலையில அத பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் சந்தித்து வழங்க முடியாம தவிச்சிட்டு வரதா தவேக வட்டாரங்கள் தெரிவிச்சிட்டு வராங்க. இதற்கிடையில சென்னை உயர்நீதிமன்றம் மற்றும் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்குகள் தொடரப்பட்டு விஜய் பிரச்சாரத்துக்கு செல்லும் போது இருசக்கர வாகனத்தின் மீது மோதிய விவகாரத்தில் வழக்கு பதியவும் பிரச்சார வாகனத்தை பறிமுதல் செய்யவும் உத்தரவிடப்பட்டிருக்கு. ஐபிஎஸ் அதிகாரி அஸ்ரா கார்க் தலைமையில சிறப்பு புலனாய்வு குழுவையும் நீதிமன்றம் அமைச்சிருக்கு. அந்த குழுவும் விசாரணையை தொடங்கி இருக்கு. நெரிசலால் ஏற்பட்ட மரணம் விவகாரத்துல தவேக நிர்வாகிகள் மீது வழக்கு பதிவு செய்துள்ள இந்த நிலையில அவர்கள் தலைமறைவாகியிருக்காங்க. விஜய் வெளியிட்ட வீடியோவில் பல இடங்களில் பிரச்சாரம் செய்த நிலையில கரூரில் மட்டும் ஏன் இப்படி நடந்தது என கேள்வி எழுப்பியிருப்பதன் மூலம் திமுகவையும் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியையும் குற்றம் சாட்டியிருக்காரு விஜய். இந்த சம்பவத்துக்கு அரசின் கவனக்குறைவே காரணம்னு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட எதிர்க்கட்சி தலைவர்கள் எல்லாருமே குற்றம் சாட்டி வந்துட்டு இருக்காங்க. 41 பேர் மரணமடைந்த விவகாரத்துல விஜயை குற்றவாளியாக ஆக்கிவிடும் வகையில இருப்பதாகவும் விஜய் கடும் நெருக்கடியை சந்தித்து வருவதாகவும் விரக்தியில இருப்பதாகவும் தவேக வட்டாரங்கள் தெரிவிச்சிட்டு வராங்க. இதனிடையே விஜயிடம் காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தியும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசியதா தகவல் வெளியாகியிருக்கு. இதனால இவ்விரு கட்சிகளுடன் விஜயை தங்கள் கூட்டணிக்கு இழுக்க முயற்சிப்பதா சொல்லப்படுது. இந்த சூழல்ல விஜய் தனியாக போட்டியிடுவது சிரமமாகவே பார்க்கப்படுது. அனுபவம் வாய்ந்த கட்சிகளுடன் கூட்டணி அமைத்து 2026 தேர்தலை சந்திப்பது நல்லது என அவருக்கு நெருக்கமான சிலர் ஆலோசனை கூறியிருப்பதாகவும் அரசியல் வட்டாரங்கள்ல சொல்லப்படுது.